ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வெற்றிவேல் வீரவேல் என்ற ஒரு மிகப்பெரிய முழக்கத்தோடு இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் முருக பக்தர்கள் மதுரையில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். மாநாடு நாளைக்கு தான் மாநாடு. ஆனால் நேற்றைக்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் வந்து இங்கே கண்காட்சியில் பார்வையிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் சங்கமிக்கும் ஒரு மிகப்பெரிய மாநாடு, இங்கே முருக பக்தர்களுடைய மாநாடு இங்கே நடைபெற இருக்கிறது. நாளைக்கு 6 மணிக்கு இங்கே வந்து கந்தசஷ்டி கவசம், இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஒன்றாக இணைந்து கந்தசஷ்டி கவசம் பாட இருக்கிறோம். அதே போல நாளைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து முருக பக்தர்களும் இங்கே ஏதாவது காரணத்தால் வர முடியாமல் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அவர்களுடைய வீடுகளிலே இருந்து கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என மக்கள் சார்பாக நான் இந்த மாநாட்டு குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கந்தசஷ்டி கவசத்திற்கு அப்படி ஒரு பவர். கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய கருப்பர் கூட்டத்திற்கு நாம் ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்திருந்தோம். வெற்றிவேல் யாத்திரை தமிழகம் முழுவதும் நடத்தி அவர்களுக்கு சரியான தண்டனை பெற்றுக் கொடுத்திருந்தோம். அதே போல இப்பொழுது இந்த முருக பக்த மாநாடு தமிழக அரசியலிலும் சரி, தமிழக ஆன்மீகத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்துகின்ற மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இந்த மாநாடு நிரூபிக்க இருக்கிறது. தமிழகத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்தர்களும் வாழ்ந்த இந்த பூமி, இந்த பூமியில இன்றைக்கு பல லட்சம் பேர் இந்த முருக பக்தர் மாநாடு, முருக பக்தர்கள் ஒருங்கிணைவது, இங்கு வந்து அவர்களுடைய ஆதங்கத்தை தீர்ப்பது, எங்களுடைய கந்தசஷ்டி கவசத்தை படிப்பது, முருகர் பெருமானை இழிவுபடுத்துவதற்கு திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்திற்கு அவர்கள் எல்லாம் மக்கள் இங்கு ஒரு சரியான கூடுதலோடு முருகர் பெருமானை வழிபடுவதற்காகவும் இங்கு வருகை தர இருக்கிறார்கள். இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. முருகர் மாநாட்டுக்கு பிறகு தமிழக மக்களிடம் இந்த மாநாடு வந்து எப்படி ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும்? எப்படி வெற்றிவேல் யாத்திரை நடத்தி முடித்த பிறகு நாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். இந்த முறை நம்முடைய இந்த மாநாட்டிற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அந்த ஆட்சியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இந்த மாநாட்டினுடைய அவுட்கம் இருக்க போகிறது. ஏன்னா இந்த மாநாட்டில் நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கே நாம பாக்குறோம் பல லட்சம் பேர் இங்க வந்திருக்காங்க. நான் இப்பதான் இங்கிருந்து வந்திருக்கேன், உளுந்தூர்பேட்டில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். வாகனங்கள் சாரை சாரையாக நாளைக்கு 6 மணிக்கு நடக்க இருக்கிற மாநாட்டுக்கு இன்றைக்கே பூரா எல்லா ரோட்லயும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு மக்களுடைய சுனாமி என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த மாநாடு இருக்கும். இந்த மாநாடு தமிழக அரசியல் அப்படியே புரட்டி போடுகின்ற மாநாடாக இருக்கும். மதுரை காவல்துறை சார்பாக ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த பத்திரிகை செய்தியில வந்து அம்மா திரள வந்து கலைஞர் திரள மாதிரி மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வந்து அம்மா திரள் என்பது நாங்கள் ஆர்கனைசர்ஸ்கள் வைத்த பெயர். இந்த எங்களுடைய பெயர்ல இந்த மாநாடு ஆனது நடைபெற இருக்கிறது. இதுல காவல்துறை காவல்துறை ஆரம்ப நாளிலிருந்தே இந்த மாநாட்டை தடை செய்வதற்கு திமுகவினுடைய காவல்துறை, திமுகவால் ஏவப்பட்ட காவல்துறை இந்த மாநாட்டை தடை செய்வதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும், முருக பக்தர்கள் ஒருங்கிணை வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய இந்து முன்னணி சார்பாக ஒவ்வொரு முறையும் கோர்ட்ல வழக்கு திட்டு சட்டம் மூலியமாக, சட்டத்தின் மூலியமாக, நீதித்துறையின் மூலியமாக நாம் ஒவ்வொரு முறையும் கூட நாம் அவர்களிடத்திலிருந்து கோர்ட் மூலியமாக நிவாரணம் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக இ பாஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு எந்த அளவுக்கு இது ஒரு ஜனநாயகத்தை நெருக்கும் செயலாக இருக்கிறத பாருங்க. இ பாஸ் வாங்கணும்னு எந்த கட்சிக்குமே கொடுக்கல, எந்த ஒரு மாநாட்டுக்குமே அந்த மாதிரி இல்ல, எந்த ஒரு நிகழ்ச்சி கூட இந்த இ பாஸ் வாங்கிட்டு போகணுன்ற நடைமுறை இல்லை. ஆனா முருக பக்தர் மாநாட்டுக்கு இ பாஸ் வாங்கிட்டு போய் டிஎஸ்பி பார்த்து டிஎஸ்பி தொங்கி கையெழுத்து வாங்கிட்டு நீங்க போகணுன்ற என்ன ஒரு நடைமுறை? ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி மக்கள் வந்து கூடுவதற்கு உரிமையை நசுக்குகின்ற இந்த திமுக அரசாங்கம் பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதுல இதுவும் ஒரு இடைஞ்சலை, அவங்க ஒரு சில்லு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்றாங்க. ஆனா முருக பக்தர்களுடைய கூடுதல், முருக பக்தர்களுடைய அந்த இங்க வருகை தமிழக ஆட்சியாளர்களிடத்துல ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
நீங்களே பார்த்திருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல யாரை சொல்றதுன்னு தெரியும். குறிப்பா முருகர் மாநாட்டை பத்தி நிறைய நெகட்டிவிட்டியான ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி சமூக வலைதள போராளிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சமூக வலைத்தளத்துல இன்றைக்கு பொறுத்தளவுக்கு சமூக வலைத்தளம் திறந்தாலே முருக பக்தர்களுடைய மாநாடு. அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு நான் போறேன் அப்படின்ட்டு அவர்கள் செல்ஃபியோட போடுறது. முருக பக்தர் மாநாட்டுக்கு நான் போறேன்ட்டு இன்றைக்கு காலையிலிருந்து கோயில்களில் போய் வேல் பூஜை பண்ணிட்டு முருக பக்தர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே வேல் பூஜை செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு சமூக வலைதளத்துல அதாவது நெகட்டிவா எழுதுறவங்களை விட பாசிட்டிவா எழுதுறவங்க அல்லது பாசிட்டிவான அப்ரோச் தான் 100% இருக்கிறது. இந்த மிகப்பெரிய இந்த மாநாடு யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்க போகிறது. அதனாலதான் அவங்க ஆரம்ப நாள்ல இருந்தே இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போகும்போது அவரை தடுத்து நிறுத்தினது, அல்லது ஹெச் ராஜா அண்ணன் போகும்போது அவர்களை தடுத்து நிறுத்தினது. நான் போகும்போது எனக்கு நான் அதிகாரம் இருக்கிறது. நான் ஒரு மத்திய அமைச்சராக நான் போக முயற்சி பொழுது அந்த பாதையில போகக்கூடாது என்ற எந்த ஒரு ஆணையும் இல்லாம ஒரு தடையான எதுவுமே இல்லாம அவர்கள் என்னை தடுத்து நிறுத்தியது. இது மாதிரி அவர்கள் இப்ப ஒரு 6 மாசமாவே தொடர்ந்து பல்வேறு இடைஞ்சல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒவ்வொரு இடைஞ்சலும் புதுமா நீங்க சொல்லுவாங்க இல்ல ரூம் போட்டு யோசிப்பாங்க. அது மாதிரி அவங்க ஆட்சியாளர்கள், காவல்துறை இந்த மாநாட்டை தடுப்பதற்காக பல்வேறு யோசனைகளை செய்து கொண்டு அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணும். ஆனால் இதை எல்லாம் தவிடுபொடிப்பாக்கி, இந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கி நம்மளுடைய முருக பக்தர்கள் ஒரு வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற அந்த கோஷத்தோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருந்து இங்கு சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல. முருகன் பெயரை வைத்து அந்த மதக்கலவரத்தை தூண்டு சங்கிகள் தான் எங்களுக்கு எதிரானவர்னு அந்த அமீர் சொல்லியிருக்காரு டைரக்டர். ஏங்க பாருங்க, இது இதுக்கு நான் எப்படி நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன். அதாவது நம்ம ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் வேறொருவர் இந்த மாநாட்டை பற்றி கமெண்ட் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தம்பி. அதாவது இந்த மாநாட்டுக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர், இந்த மாநாட்டுக்கும் அவருக்கும் எந்த துளியிலும் சம்பந்தம் இல்லை. இந்த மாநாடு முருக பக்தர்களால் நடத்துகின்ற மாநாடு. முருக பக்தர்கள் அவர்களாக தானாக தன்னுடைய சேமிப்பை எல்லாம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த முருக பக்தர்கள் கூடுவதை இழிவு சொல்வதை முருக பக்தர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். திருப்பரங்குன்றத்துல அண்ணா வாங்கண்ணா.